மக்களே, நேற்றுக்கு நம்ம ரைடு போகலான்ட்டு வண்டி எடுத்தோம். ஆனால் நேற்றுக்கு பேட்ரி பிரச்சனையினால் நம்மளால் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போக முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம நேற்றுக்கெலாம் ரெடி பண்ணிட்டோம். அதையை ரெடி பண்ணி ஓரளவுக்கு பேக்கப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோங்க. இதே இந்த பூனைகள்லாம் வந்து படுத்துக்குதுங்க, நம்ம வண்டி மேலே தான் வந்து படுத்துக்கிறானுங்களா, அதனால் இந்த சீட்டெல்லாம் ஃபுல்லாக அழுக்காயிருது. வாங்க, சின்ன ரைடு தாங்க. ஏன்னா நேற்றுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் எடுக்க முடியாமல் போயிடுச்சா, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சின்னதாக ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாங்க. ஆயிட்டான் பார்த்தீங்களா பைபில், அவ்வளோதான் மக்களே. ஒரு வழியாக கிளம்பிட்டேங்க. அதாவதுங்க, தீபாவளிக்கு லீவு. ஃபஸ்ட்டு நாள் எப்படியோ வீட்லேயே உட்காந்துட்டேன். சரி, ரெண்டாவது நாள் சரி இதை வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சிம்பிளாக தான், நான் ஒன்றும் இந்த மாதிரி ஒன்றும் பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக எங்கேயாச்சும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். வீட்டில் உட்காந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ட்டு கிளம்புனா வண்டியோட பேட்ரி ட்ரை ஆகிடுச்சாட்டிருக்கு, செல்ஃப் எடுக்கலை. அப்புறம் அப்படி இப்படிமா பிளான் பண்ணிவிட்டு நம்மளே வீட்டிலையே பேட்டரியை சார்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று நைட்டே. சரி, அது ஒரு விளாக் போட்டிருக்கேங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ அது ஒன்று போட்டிருக்கேன், டச் பண்ணுற வேணா பாருங்கள். ஸோ சார்ஜ் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி காலையில் அதனால தாங்க கிளம்பியாச்சு. மணி ஒரு டைம் நான் இன்னும் செட் பண்ணல. பேட்ரி ட்ரை ஆகி பேட்ரி கழட்டி மாட்டனால டைம் பாருங்கள், வேறு டைம் ஓடிட்டுருக்குது இப்போ. ஸோ அதனால் இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ரைடு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நிறைய நாள் ஆச்சுங்களா, அதனால் மெதுவாக போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. எதுக்காக விளாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு 10-20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 20 நாள் இல்லைன்னா ஒரு 25 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னு தெரிலங்க, ஒரு வருஷமாகவே நம்மளுக்கு 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 10-20 நாளில் பார்த்தா மறுபடியும் 2000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டாங்கங்க. இப்போ நம்மளுக்கு 4000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்மளுக்கு சேனலுக்கு நல்ல நேம் ஒன்று வைக்கலான்ட்டு பிளான் பண்ணுறேங்க, ஐடியா பண்ணுறேன், யோசிக்கிறேன். ஏன்னா நம்மளது வெறும் ஜான் லெஸ்லி அப்படின்னு தான் இருக்கும் நம்ம சேனல் நேம். ஸோ அதனால் இதுக்கு ஒரு சேனல் நேம் வைக்கணும். நல்ல நேமாக ஏதாவது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பிளான்லாம் இருக்குங்க. ஒரு வேளை நம்ம சேனல் நல்லபடியாக நல்லா ரன் ஆகுது, நிறைய வியூஸ் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய பிளான் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் அதுக்கு நல்ல சேனல் நேம் கொஞ்சம் சொல்லுங்கள், பார்ப்போம். கோவில்பாளையம் வந்துட்டேன். என்ன பண்ணலாம், வேறு இப்படியே விடுவோம். கையில் ஒரு சின்ன அடிபட்டிருக்குங்க, இந்த முட்டியில் அடிபட்டிருக்குங்க. அதனால் க்ளவுஸ் போட்டு கையை இதுக்கு மேலே மடிக்க முடிய மாட்டேங்குது. அது லைட்டாக அந்த இடம் வீங்கி வேறு இருக்குது. அது நம்ம வீட்டில் நாய்க்கு இருக்குங்களா, 2 ஃபீமேல் டாக்ஸு சண்டை போட்டுக்குச்சு. அதுகளை சண்டையை விலைக்கு உள்ளான்ட்டு உள்ளே போய் புகுந்து நம்ம அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி இழுத்து எனக்கு தாங்க கையில் அடிபட்டுருச்சு. கீழே தரையில் போய் முட்டிட்டு நல்லா அடி. 1 2 3 விரல்லையுமே காயமாகி போச்சு. ஓரளவுக்கு ரோடு ரஷ்ஷாக தாங்க இருக்குது. நான் ஏதோ மக்கள்லாம் ரொம்ப வெளியே சுற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எல்லாம் வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. டீ கடை அந்த சைடு இருக்குங்க, சூப்பர். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு, இல்லை லெஃப்டில் ஒரு கடை இருக்காங்க, இது இருக்கான்னு பார்ப்போம். அங்கேயே போவோம். மக்களே, ஜம்முன்னு ஒரு டீ சாப்பிட்டாச்சு. வாங்க அப்படியே நம்ம கிளம்புவோம். இது ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் கொண்டு நிறுத்துறப்ப எடுக்கிறது தான் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். எடுத்தாச்சு, வாங்க போகலாம். இந்த போகுது பாருங்கள் ஒரு பைக், ஸ்கூட்ரு. அந்த ஸ்கூட்டருக்கும் எனக்கும் சரியான ராசிங்க. போன வாரம் என்னாச்சு அப்படின்னா, நம்ம மீட்டிஆர் பைக்கில் போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தேங்க. அப்போது ரைட்டில் இருக்கிற கடைக்கு நான் போகணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்படியே மெதுவாக ரைட்டில் போகணும். அப்போ இண்டிகேட்டர் போட்டுட்டேன்.
ரோடோட சென்டர் போயிட்டேன். சென்டர் போயிட்டு அப்படியே அந்த ரைட் சைடு வண்டி போயிடுச்சு, மேக்ஸிமம் வண்டி போயிடுச்சு. எப்போவுமே எப்படின்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டால் உடனே ரைட்டில் கட் பண்ண மாட்டோம், ஏன்னா பின்னாடி வண்டிகள்லாம் வந்துட்டுருக்கும். அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைட்டில் போய் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிடுவோம். அப்படி தான் போவேன். அப்படி ஓடிட்டு போயிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தா பின்னாடி ஒருத்தர் கொண்டு வந்து அடிச்சிட்டாருங்க, பாவங்க. அதாவது ரொம்ப ஸ்லோ, அதாவது ஸ்பீடெல்லாம் போகல. அது ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா, சின்ன ரோடு, ரொம்ப வேகமாகலாம் வண்டி வராது. ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் நானும் வண்டியை ரைட்டில் திருப்புறேன். அவரும் கொண்டு வந்து ரைட்டில் கொண்டு வந்து ரோட்டுக்கு அந்த சைடு போனதுக்கப்புறமா கொண்டு வந்து பின்னாடி கொண்டு வந்து அடிச்சிட்டாருன்னா வேகமாலாம் அடிக்கலை. அவர்னால பிரேக் பிடிக்க வரல, டக்குன்னு அவருக்கு பிரேக் பிடிக்க வரல, அப்படியே கொண்டு வந்து முட்டி அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க. அப்படி ஒரு சம்பவம் ஆச்சுங்களா. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சேம் அதே வண்டி தாங்க. இங்கே நம்ம சரவணம்பட்டி தாண்டி போயிட்டுருக்கிற போலீஸ்காரரு குழந்தைங்கள ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கூலுக்கு முன்னாடி குழந்தைங்கள ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாருன்னா கை காமிச்சார் வண்டியை நிறுத்த சொல்லி. சரின்ட்டு வண்டியை நிறுத்துகிறேன். பின்னாடி வந்த அக்கா டக்குன்னு வந்து அடிச்சிட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். ஆனால் அது வந்து 500 நிஞ்சா 500ல் போயிருந்தேன். அடிச்சுட்டு அவங்களும் அதே மாதிரி தாங்க கீழே விழுந்துட்டாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த யமாகாவில் எக்ஸ்ரே அப்படின்றதா, ஏன்னா ரே எக்ஸா ஏதோ ஒரு பைக் ஸ்கூட்டர் அதுதாங்க வந்து முட்டுச்சு. ரொம்ப சங்கடமாக போச்சு. இப்படி தாங்க இந்த சிக்னலில் தான் கிராஸ் பண்ணி நம்ம வேகமாக போகிறோம். வேகம் கிடையாது, காலை டைமில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் ரோடு, ஸ்லோவாக தான் போகிறோம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பாருங்கள், இங்கே டடான்ட்டு அடிக்கும். இந்த ஸ்பீடு பிரேக்கரையும் என்ன பண்ணுவோன்னா எப்போவுமே நல்லா ஸ்லோ பண்ணிடுவோம் வண்டியை, ஏன்னா டக்குன்னு தூக்கி போடும். அப்படியே போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு சிக்னல் இருக்குது பாருங்கள், அது ஓப்பனில் இருக்குது. இப்போ 2 பேர் கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட தாங்க குழந்தைங்களாம் கிராஸ் பண்ணும். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு இங்கே என்ன பண்ணுவாருன்னா போலீஸ்கார் நிற்பார். டக்குன்னு கையை காமிச்சோன்னா நான் நிறுத்திட்டேன். பின்னாடி வந்தாக்கா பட்டுன்னு அடிச்சிட்டாங்க. அப்படி அந்த அக்கா ஆனால் ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஸ்லோவாக வந்தனால, ஸ்லோவாக வந்துட்டு இருந்த வண்டி டக்குன்னு லைட்டாக முட்டி அப்படியே கீழே விழுந்தாங்க. ஒன்றும் அவங்களுக்கும் எதுவும் காயமெல்லாம் எதுவும் ஆகலை. ஆனால் இந்த வெயில் டைமில் இந்த ரைடிங் கியர்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. நல்லா ஹீட்டாக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய பேர் ஜான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ அப்பப்போ இந்த மாதிரி சில வீடியோஸ் போடுவேன், பாருங்கள். ஒரு டைம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கியாடா அப்படின்ட்டு. தமாசா இருந்துச்சு. உண்மையிலே அது அப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு எங்கே கண்டென்ட் அது இதெல்லாம், நம்ம எடுக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், ஓட்டுறோம், இந்த மாதிரி போகிறோம் வரோம், அவ்வளோதான். கூடோன் வரைக்கும் வந்தேங்க. இதுதாங்க ஒரு பிரச்சனை. நம்ம வண்டியை நிறுத்தினா இந்த மாதிரி சேரு சகதிலாம் இருந்துச்சுன்னா பார்த்து நிறுத்தணும். இங்கே பார்த்தீங்களா, ஸ்டாண்டு கீழே கல் வச்சுருக்கிறேன், இல்லைன்னா சாஞ்சி விழுந்துருவாங்க. அமுந்துடும் வெயிட்டுக்கு, அப்படியே மண் அமுத்திட்டு இறங்கிடும். நம்ம கார் தாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு நான் வாங்கி, இதுக்கு இப்போ 15 வருஷம் ஆக போகுது டோட்டலாக. நான் வாங்கி 10 வருஷம் இருக்கும். ஃபுல்லாக நம்ம குடோனுக்கு பசங்களுக்கு யூஸ் பண்ணுறது கொடுத்துட்டேன். ஆனால் சூப்பரான காருங்க வண்டிங்க. இது 2010 மாடலு, அட்டகாசமான வண்டி. ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு எனக்கு இந்த வண்டி. பரவாயில்லைங்க. பேட்ரி 14.5 வோல்ட் வந்துருச்சு. இரும்பு அநேகமாக ஓரளவுக்கு பைப்பில் ட்ரை ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வண்டிக்கு எல்லா பங்க்லையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க நம்ம ஏரியாக்குள்ளே. சில பங்க்கில் தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு இந்தியன் ஆயில் பங்க் இருக்குது. ஆனால் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணால் ரைட் சைடில் ஒரு பாரத் பங்க் இருக்குது. பொதுவாக எல்லா வண்டிகளுக்கும் நான் அங்கே தான் பெட்ரோல் போடுவேன். ஆனால் என்னென்னா அவங்கக்கிட்ட ஸ்பீடு இருக்காது. அதனால் இந்த வண்டிக்கு மட்டும் இவங்கக்கிட்ட இதுக்கும் வருவேன் அடிக்கடி. இது என்ன இந்த 500, நம்ம 500க்கும் அடிக்கடி இங்கே வருவேன் பெட்ரோல் போடுறதுக்கு. எங்கள் 2 பேத்துக்குமே ஃபுல்லாக இதில் இங்கே வந்தால் இந்தியன் ஆயிலில் வந்தால் XP 95 தான் போடுவேன். தம்பி கட்டப்பா எவ்வளோ கடிங்க? 11 லிட்ரு பிடிச்சிருக்குதுங்க. 1198. $1198.78.
தம்பி ஓகே தம்பி, ஓரமாக போயிட்டு க்ளவுஸை மாட்டிட்டு கிளம்புவோம். சரி வாங்க போவோம். இந்த மழை முடிஞ்சு கொஞ்சம் ரோடு வெயில் அடித்து காஞ்சதுன்னா அந்த சரசரான மண் இருக்கு பாருங்க, நம்பவே கூடாதுங்க, ரொம்ப ஆபத்துங்க. இழுத்து விட்டுருவானுங்க, கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் இழுத்து விட்ருவானுங்க. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக போகணும். மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். காலையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தெம்பாக பேசியிருக்க மாட்டேன். சாகமா இந்தாங்க நான் அப்படியே கிளம்புறேங்க வர்றேங்க அப்படின்னு பேசியிருப்பேன். கொஞ்ச நேரம் வண்டி ஓடிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம மூடு அப்படியே சேஞ்ச் ஆகிடுதுங்க, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு வைப் வந்துடுதுங்க கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டியாச்சுன்னா. ஜனங்களே வெளி விடுங்க அண்ணனுக்கு. வந்துட்டேன் 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 வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க ரெகுலர் யூஸ்க்கு ஆகுமான்ட்டு. செம்மையாக யூஸ் ஆகுங்க. நம்ம 900 எப்படி வேணாலும் ஓட்டிட்டு போகலாம். என்ன கொஞ்சம் இந்த நிறுத்துகிற இடங்களில் தான் கொஞ்சம் கவனமாக நிறுத்தணும். இந்த மாதிரி மழை காலங்களில் நிறுத்துகிறா மண்ணில் கொண்டு நிறுத்தினா அமுந்துடும், சைடு ஸ்டாண்ட் அப்படியே அமுந்துட்டு போயிடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியாக்களெல்லாம் போகிறப்போ பக்கத்தில் வர வண்டிக்கை உரசிடாமல் இருக்கணும். அப்புறம் எங்கேயாவது நம்ம கடைகளுக்கு இந்த மாதிரிலாம் போகிறப்போ பார்க்கிங் பண்ணுற இடத்துல ரோட்லலாம் பார்க் பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக பயவுலையே உரசிடுவாங்க. அதனால் அதுதான் பார்க்கணுங்க. மற்றபடி ரெகுலராக எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமான வண்டிங்க. ஓகே, இதாங்க இந்த மீட் ஹப். இங்கே தாங்க நம்ம வந்து சிக்கன் அடிக்கடி வாங்க வருவோம். நம்ம பசங்க இருக்காங்கல்ல டாக், அவனுங்களுக்கு இங்கே தான் ரெகுலராக வந்து சிக்கன் வாங்குவேன். நல்ல பழக்கம் இவங்க எல்லாருமே. சரி திடீர்னு இன்றைக்கி இந்த வண்டியை எடுத்துகிட்டு சரி நம்மளுக்கு சிக்கன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். எல்லாருமே இருந்தாங்க, ஓனர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே நல்ல பழக்கம் தான். சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அதளவுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்லப்பா. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ்லேயும் அந்த மாதிரி இருப்பான், லுக் வைஸும் அந்த மாதிரி இருப்பான். எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. இந்த வண்டி பிடிக்கல ஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. அவங்க ஓட்டி பார்த்தாங்க, ஓட்டி பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்காகவே கவாசாயி எனக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா நான் நிறைய பேத்துக்கு இந்த வண்டி ஓட்ட கொடுக்குறேங்க. ஆனால் இந்த கவாசாயியில் அவங்கக்கிட்ட பைக் வாங்குறதுக்கு போய் டெஸ்ட் ட்ரைவ் கொடுங்கன்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம நிறைய பேத்துக்கு கொடுக்க. வீடியோவை இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேங்க. பை பாய்.